அம்மி 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 மீதித்து அருந்ததி முகம் பார்த்து நம்ம முஞ்சே கண்ணாடியில ஒழுங்கா பார்க்க முடியாத இதுல அருந்ததி முகம் வரையா. ஒரு குலமகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். ஏண்டி சின்ன பொண்ணு, என்ன உன் மாமியார ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காமே அப்படியா? ஆமா ஆமா, இப்ப என் மாமியாருக்கு தான் நான் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்ல. ஆனா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம காய்ச்சிக்கிட்டு இருக்கடி. பாட்டு வேற பாடுற. அதுவும் ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வர சீதனம் மெட்டி 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 ஒலியா? பின்ன என்னடி, அவன் சீதனமா என்னென்னவோ கேட்பான். என் மாமியார் என்ன கேட்டுச்சு தெரியுமா? என்னடி கேட்டுச்சு? எங்க அம்மா கல்யாணம் முடிச்சு வரும்போது எனக்கு மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதானடி இப்ப எல்லாரும் வாங்கி கொடுக்காங்க. இதுல என்ன இருக்கு அதிசயம்? அப்ப என் மாமியார் என்ன பண்ணணும்? மூடிக்கிட்டு அதை வாங்கி வீட்டுல வச்சிருக்கணும் இல்ல. ஆனா அதையும் வாங்கிக்கிட்டு இது பண்ணிச்சு பாரு ட்விஸ்ட். அப்படியாடி? அப்படி என்ன கேட்டாங்க சீதனமா? அதை வாயால சொன்னா பத்தாது, வா உனக்கு காட்டுறேன். இங்க பாத்தியாடி, இதத்தான் என் மாமியாரு எங்க அம்மா கிட்ட சீதனமா கேட்டது. இது என்னடி கல்லு? அதுவா, அது துணி துவைக்கிற கல்லுடி. அப்புறம் அது பூரி கட்டைய கூட கல்லுலயே செஞ்சிருக்கணும் மாட்டி. அப்புறம் அது தெரியும், அம்மி, அது உரலு. ஆமா, அம்மி அரைக்கிறதுக்கு உரல் எதுக்குடி? அம்மி எதுக்குன்னு தெரியும் இல்லாட்டி, சட்னி அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறது. அப்புறம் இந்த உரல் எதுக்குன்னா இந்த எள்ளு பொடி, கடலை பொடி, இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் இடிக்கிறதுக்கு. ஆமா, இந்த திருவிழா வச்சு என்னடி செய்வாங்க? உன் மண்டையை வச்சு திருவாங்க. இது தெரியாடி கூமுட்டை. இந்த உளுந்தம்பருப்பு, காணப்பருப்பு எல்லாம் இருக்குல்ல, இதை இதுல போட்டு அப்படியே திருவினாங்கன்னா மிஷின்ல போய் உடைச்சிட்டு வர்றதுக்கு பதிலா வீட்டுல வச்சே உடைச்சு எடுத்துடலாம். 2 என்டி கிரைண்டர் தான் இருக்குல்ல, இதுல என்னைக்கு நம்ம மாவு அரைச்சி இந்த ஆட்டாங்கல்ல தோசை என்னைக்கு சுடுறது? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, என் மாமியாருக்கு தெரியலையே. அது இதை கேட்டிருக்கு. வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் விட்டுட்டு இதுலலாம் நீ பண்ணினா உனக்கு குறுக்கு ஒடிஞ்சு போமாடி. உங்க அம்மா இதை வாங்கி கொடுத்துட்டாங்களாடி? என்ன பண்றது, சீதனமா இதெல்லாம் வேணும்னு சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல முடியாதுல. அதனால அம்மாவும் வாங்கி கொடுத்துட்டாங்கடி. இதெல்லாம் உங்க அம்மா கொடுத்ததுக்கும் உங்க மாமியார் ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? நானும் லவ் மேரேஜ். என்ன என் மாமியாருக்கு பிடிக்கல, அதனால பஸ்ஸம்மா வீட்டுல வச்சு வேலை வாங்கலான்னு பிளான் பண்ணுச்சுடி. ஐயோ பாவம், நீ லவ் மேரேஜ்னு தெரியும் டி. அதுக்காக இதுல இல்லாம வேலை பார்த்து என்னைக்குடி சமைக்கிறது? நான் யாரு, பெரிய கிங் மேக்கரு, எனக்கு தெரியாது. சொல்லிடி சொல்லி, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ வேலை பார்த்திருந்தா நீ இல்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கணும். மாமியார் எப்படி போச்சு? சரியான ட்விஸ்டா இருக்குடி உங்க ஃபேமிலி ஸ்டோரி. ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட். இரு, அதையும் சொல்றேன். ஐயோ பாவண்டி, நீ உனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிச்சிருக்குமே. இருடி இரு, பிளாஸ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் யாருக்கு கை வலிச்சது கால் வலிச்சதுன்னு நீயே கண்டுபிடிச்சிருவ. பிளாஸ்பேக்குள்ள நீ வரக்கூடாது, கொஞ்சம் ஓரமா நில்லு. அம்மி இறைக்கிறது பொம்பளை வேலை தாண்டி. அத்தை வாங்கத்த, உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? அம்மா மருமகளே, இன்னைக்கு நம்ம வீட்ல இட்லி தானமா? ஆமாத்த, இட்லி தான். மருமகளே, இந்த நான்லாம் கல்யாணம் முடிச்ச அந்த புதுசுல என் வீட்டுக்காரருக்கு அம்மியில சட்னி அரைச்சு கொடுப்பேன் பாத்துக்க. நல்லா டேஸ்டா இருக்கும். என் பையனுக்கும் அப்பப்ப அம்மியில அரைச்சு கொடுப்பேன். ரொம்ப ஆசையா சாப்பிடுவான். ஆனா இந்த மிக்ஸி வந்ததுக்கு அடுத்து ரொம்ப அம்மியில அரைக்கல. வேணா நீ அம்மியில அரையேன், டேஸ்ட் நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம மிக்ஸிலாம் யூஸ் பண்ணோம்னா கரண்ட் பில்லு விலை அதிகமாக வருது இல்ல. அதனால நீ என்ன பண்ணு, பேசாம என்னெல்லாம் சட்னி கரைக்கணுமோ அதெல்லாம் ஒரு கிண்ணத்துல வச்சு எடுத்துட்டு போய் அம்மியில அரைச்சிரு. அதான் உங்க அம்மா கூட அம்மி வாங்கி போட்டுருக்காங்களே. உங்க அம்மா அம்மி சும்மா இருக்குமில்ல, அதுக்காக தான் சொன்னேன். அரைச்சிருணுமா அம்மியில? அடி பாவி, இப்படியே சொன்னாங்க உன் மாமியார்? முழுசா கேளுடி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதான் பிளாஷ்பேக். நீ உள்ள போய் மாமியார் வரட்டும். கை வலிக்குது ஆன்ட்டி, ஒரு கை பிடிங்க, அம்மி அரைக்கணும் ஆன்ட்டி. என்ன மணி, காலேஜ் எல்லாம் படிச்சிருக்க, ஒரு அம்மியில கூட ஒழுங்கா உனக்கு சட்னி அரைக்க தெரியல. ஏன் ஆன்ட்டி, காலேஜ்ல அம்மியில எப்படி சட்னி அரைக்கணும் இல்லாம சொல்லி கொடுக்காங்க? நல்ல இழுத்தர. இந்த வேலையை எப்படியாவது மாமியார் தலையில கட்டணுமே. ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மட்டும் நாம அம்மியில அரைச்சோம், இப்படி டெய்லி நம்மள அரைக்க விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட வேண்டியதான். அத்தை, உங்ககிட்ட நேத்தே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னமா மருமகளே, சொல்லு. நேத்து நான் தோசைக்கு உங்க பையனுக்கு சட்னி வச்சு கொடுத்தேனா, சட்னியை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா அம்மியில வச்சு அரைக்கிற சட்னி அளவுக்கு டேஸ்டா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியாம என் பையன் சொன்னா? ஆஹா, கிளவி கவுந்துருச்சு. ஆமாத்த, அதை ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா கைப்பக்குவம் என்ன இருந்தாலும் உனக்கு வரவே வராது. அவங்க அம்மியில சட்னி அரைச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், நீயும் அரைக்கிறிய அப்படின்னு சொல்லி திட்டாருத்த. என் பையனே சொன்னதுக்கு அப்புறமா நான் சும்மா இருப்பேனா? அடுத்த வேலை இருந்தா போய் பாரு. நான் இந்த அம்மியில சட்னி அரைச்சு கொண்டு வந்துருதேமா. ஏன்னா என் பையனுக்கு நான் வச்சாதான் டேஸ்ட் பிடிக்கும். எப்படியோ ஒரு வேலையில இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. எப்பா பாப்பா, அம்மி இறைச்சி ரொம்ப நாளாச்சே, கையெல்லாம் வலிக்குது. இந்த மருமகளை அம்மி அரைக்க விடலான்னு பார்த்தா என் பையன் நான் வச்சாதான் டேஸ்டா இருக்குன்றான். சரி, நாமளே அரைச்சிருவோம். என்ன, கை தான் கொஞ்சம் வலிக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல, அரைச்சிட வேண்டியதான். அடி பாவி, பேசிக்கிட்டே உன் மாமியார் அரைக்க விட்ட பத்தியா? பின்னடி, காலேஜ்ல அம்மி அரைக்க சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா எனக்கு கடுப்பாகாதா? அது சரிடி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிளாஸ்பேக்ல நீ இருக்க கூடாது, உள்ள போ. எம்மா மருமகளே,
இன்னைக்கு நான் தோசைக்கு நனைய வச்சிருக்கேம்மா. உளுந்து அரிசி எல்லாம் பக்குவமா போட்டு வச்சிருக்கேன். இந்த என்னதான் கிரைண்டர்ல அரைச்சாலும் உங்க அம்மா கொடுத்த ஆட்டுக்கல் அரைச்ச அளவுக்கு டேஸ்ட் வராதுமா. அதனால நீ என்ன பண்றன்னா, இந்த கிரைண்டர்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு வெளியில உங்க அம்மா கொடுத்த ஆட்டுக்கல் இருக்குல்ல, அதுல இந்த மாவையும் அப்புறம் அரிசியையும் நல்லா ஆட்டி கொண்டாந்துடுற. என்னங்கத்த சொல்றீங்க? மாவை திரும்பவே ஆட்டுறதா? அரைச்ச மாவை அரைப்போமா அப்படியாத்த? ஐயே அப்படி இல்லம்மா, உளுந்தையும் அரிசியும் அரைக்குன்னு சொல்றது பதிலா மாவு அரைன்னு சொல்லிட்டேன். சரியா? மன்னிச்சிருமா. அதனால நீ உளுந்தையும் அரிசியையும் நல்லா அரைச்சி மாவாக்கி கொண்டு வந்துரு. சரியாம்மா? சரிங்கத்த. கிரைண்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டாங்கல்ல மாவு அரைக்கிற ஒரே குடும்பம் இந்த குடும்பமா தான் இருக்கும். காதலிச்சு இந்த கரும பிடிச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ச்சே, ஒரு ஹெல்ப்பு கூட மாவரைக்க வர மாட்டேங்கான் மடப்பே. அம்மா இருந்தா அப்படியே உள்ள ஓடிடுறான். மருமகளே என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லத்த, உங்க பெருமையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க பெருமை, உங்க பையன் பெருமை, அப்புறம் குடும்ப பெருமையெல்லாம் நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டேன் பூரிச்சு போயிட்டேன். எங்க பெருமையை ஊர்ல எல்லாரும் இப்படிதாம்மா சொல்லிக்கிடுவாங்க. என்னம்மா மருமகளை துப்பிக்கிட்டு இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்லத்த, 2 அரிசி எடுத்து வாயில போட்டே அப்படியே கல்லு போயிருச்சு அதான் துப்புனேன். ஆனா அத்தை, முந்தானத்தை நீங்க ஒரு மாவு அரைச்சு வச்சிங்களே, அதுல இட்லி ஊத்துனேன். சும்மா எல்லா இட்லியும் குஷ்பு இட்லி மாதிரி புசு புசுன்னு வந்துச்சுத்த. உங்க பையன் கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டாருன்னா பாருங்களேன். அப்புறம் மாமா கூட என் பொண்டாச்சி மாவு அரைச்சாலே குஷ்பு இட்லி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அப்படியே சொன்னாரு என் மாவனும் வீட்டுக்காரரும். அது ஏன் கேக்குறீங்க? இந்த ஏரியாவிலே உங்களை மாதிரி குஷ்பு இட்லி மாவரைக்க வேற யாராலுமே முடியாதான். அப்படியாங்களாத்தா? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொன்னாங்கத்தா. ஆமாண்டி ஆமா. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டங்கள்லாம் மாவரைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒண்ணு அப்படி பக்குவமா அரைக்க தெரியாது. நான் அரைச்சாதான் இட்லி நல்லா புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும். போ வேற வேலை இருந்தா பாரு, நானே அரைச்சுக்க. எப்பாடா இந்த வேலையும் எப்படியோ ஒரு வழியா எங்க மாமியார் தலையிலே கட்டியாச்சு. ஐயோ என் மாவனுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என் மருமக சமைக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல போல. நான் வேலை பார்க்கறதா பிடிச்சிருக்கு. பேசாம நானே என் கையோட அரைச்சு குஷ்பு இட்லி நானே சுட்டு கொடுக்க போறேன். அப்பதான் இவளை வீட்டை விட்டு விரட்டுவாங்க. ஐயோ மாவும் மாமியாரே இறக்கி விட்டியாடி. பின்ன ஆட்டாங்கல்ல போட்டு நான் ஆட்டிக்கிட்டு இருக்கவா? கிரைண்டர் வாங்கி இருக்கேல. அப்புறம் என்னாச்சுடி? என்னாச்சு? என்ன டெய்லி அரைக்க வச்சு வீட்டை விட்டு ஓட வைக்கலாம்னு நினைச்சாங்க. கடைசியில நான் அவங்கள டெய்லி இறக்கி விட்டேன். ஐயோ பாவம், வயசான காலத்துல முடியாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்குறாங்க. கஞ்சி வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சரியான கதை தாண்டி. இப்ப நான் பாட்டு பாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் மெட்டி வெட்டி வெட்டி ஒலி. இப்பதான் சீதனம் மிக்ஸி கிரைண்டர் ஏசி பேஜி தான். யாருகிட்ட? என்கிட்டயா? நான் யாருன்னு தெரியுமா? நான் அம்மி கல்லு அட்டுக்கல்லு ஆத்தோரம் படிக்கல்லு ஐயா மாறு அம்மா மாறு அசுகாத கருங்கல்லு. சின்ன பொண்ணா கொக்கா நானா?